சரி நண்பர்களே, பின்னால் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம தங்கியிருக்க காட்டேஜ். சரியான குளிருங்க, என்னன்னு தெரியல. மழை பெஞ்சதுக்கப்புறமா செம்ம குளிர். எல்லோரும் ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் பேர் எந்திரிச்சிருக்கோம். நாங்கள் போய் டீ அடிச்சுட்டு வரலாம், டீ வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்புறோம். செம்ம குளிர். இது வரைக்கும் பாலா வந்து கார் ஓட்டி நாங்கள் பார்த்ததே இல்லை. முதல்ல பாலா கார் எடுக்கிறேன். இது நண்பா 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 கிட்டத்தட்ட 2 வருஷம் என் கூட வரா நண்பா. இன்னைக்கு தான் நண்பா அவன் கார் எடுத்து நானே பார்க்குறேன். நண்பா என்ன முன்னாடி இவ்வளோ போகுது? எடுத்தாச்சு, ஆனால் இப்போ கார் எடுத்தாச்சு. அப்போ நம்ம எங்கே தான் போகிறோன்னு தெரியல. பாலா மட்டும் என்னதான் அப்படி பாத்ரூமில் பண்ணனே தெரிலடா. நான் பாத்ரூமே போகலை. ஃபஸ்ட்டு உனக்கு கொன்றுவேன் நான். போகிறேன்னு சொன்னால் போகவே இல்லை. காலையில் லைட்டாக போனேன். பாத்ரூமுக்கு மட்டும் என்னதான் இல்லையோ இந்த ரூம் போட்டதுல ஒண்ணு வந்து அநியாயத்துக்கு பிரயோஜனம் என்னன்னா பாத்ரூம் ஹவுஸ்ஃபுல்லுங்க. எப்ப பார்த்தாலும் எவனா பாத்ரூம் யாரு வஜ்ராலாம் ஹவுஸ்ஃபுல். வஜ்ரு பாத்ரூம் சொல்ல அவன் செயல். அதாவது இப்போ கொடைக்கானல் வந்ததுலேயே ஒரு கொடைக்கானல் வைப்பு தரக்கூடிய ஏரியா இல்லையா? ஒரு மாதிரி ஹில்ஸில் இந்த மலையில் வீடுகள்லாம் இருக்கிறது வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இந்த இடம் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே. இங்கே பாருங்கள் அன்பான சொல்லப்போனால் உண்மையிலே இவங்க மலைவாழ் மக்கள். மலையில் வாழ்தான் மலைவாழ் மக்கள். அங்கிட்டு வாங்க, எப்படி இருக்கு பாரு. இங்கே பாரு, நைஸ். சீரியஸாகவே இன்னொருத்தவங்களோட வீடு இது வந்து நான் ஃபுல்லாக காட்ட முடியாது உள்ள வரையும். ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஒரு மாதிரி நல்லா மலையில் இவங்களே இப்படி கடைஞ்சி இப்படி ஒரு படி மாதிரி பண்ணி ஒரு அழகான ஒரு சின்ன வீடுங்க. இதே மாதிரி தான் எல்லா வீடும் ஆல்மோஸ்ட் இருக்குது. எனக்கு என்னன்னு தெரில, இந்த மாதிரி மலையில் வந்து வீடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அங்கெல்லாம் பாருங்களேன் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு 6-7 மணி ஆச்சு. மொட்டை மாடியில் விளையாண்டுருக்காங்க. உருப்படியாக எதாவது பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்காங்க. இங்கே பாருங்க, இவங்க ஃபோட்டோ எடுத்துட்டு பேக்ரவுண்டு எந்த பக்கம் வச்சு உட்காந்து பேசணுங்கிறத என்னால் முடிவே பண்ண முடியல. ஏன்னா எல்லாமே தரமாக இருக்குது. சரியா? சரி, இப்போ அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ பார்த்தோன்னா இப்போ நம்ம முக்கியமாக இந்த இதில் ஒன்று பண்ண போகிறோம். சரியான தூக்கத்தில் இருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல உட்காருங்க போலாம். என்ன யோசிச்சு வச்சிருக்கு அப்படின்னா, வஜ்ரை வந்து பிராங்க் பண்ணணும். சரியா? என்னது வாயில சண்டை போடுற மாதிரி? வாயில என்னது? உருளைக்கிழங்கு சிப்ஸ். சரி, ஒளிச்சு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. சரி, அது இருக்கட்டும். வஜ்ரை வந்து பிராங்க் பண்ணணும். நம்ம முன்னாடி பேசினதா, நாங்கள் இப்போ தான் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். என்னன்னா, நானும் யாரோ ஒருத்தர் என் கூட சண்டை போடுற மாதிரி ரசிக்க வச்சுக்கலாம். சண்டை போடுற மாதிரி. சண்டைனா தயவு செஞ்சு அடித்தடி சண்டையில அடிச்சு போடாதீங்க. நீங்க அதனாலதான் பயமா இருக்கு. என்னைக்கு சப்போர்ட் சங்கரங்கள்ல இருந்தா வருது சிப்ஸோட. அது சரி. அதனால என்னத்தா பின்னால நீங்களே சிப்ஸ் டயட்ல இருக்காரு. இது பேர ஹிடன் டயட். பாதி பாக்கெட் காணோம். ஹிடன் டயட். பாதி பாக்கெட் காணோம். கைய போட்டு பாருங்க. கைய போட்டு பாருங்க. பாதி பாக்கெட். இதடா பாக்கெட்லயே அவ்வளவுதான் தான் இருக்கும். அடப்பாவி. இது வந்து பிராங்க் பண்ணனும். சரியா? எனக்கு என்னன்னா, நம்ம இந்த என்னை வந்து நீங்க என்ன பண்ணலாம்? எனக்கு உண்மையிலே ஐடியா இல்லை. நம்ம என்ன பண்ணலாம்னா, ரூமுக்கு போவோம். நம்ம டீ குடிச்சிட்டு ரூமுக்கு போயிட்டு ரசிக்கிட்ட போகும்போதே ஃபோன்ல சொல்லிடுவோம். இது வந்து உன் மனசுல ரசிகனாலும் சண்டை போடுற மாதிரி இருக்கட்டும், சீரியஸா சண்டை போடுற மாதிரி இருக்கட்டும், ரசிக்கு ஓகே தான் சொல்லுவேன். எனக்கு அவனை பத்தி தெரியும். எனக்கு கூட சண்டை போனாலும் ஓகேன்றுவேன் என் நண்பன். என்ன மேட்டர்னா, இப்ப நம்ம அங்க போனதுக்கு அப்புறமா நேரடியா ரசிக்க மட்டும் நீங்க வெளியே கூட்டிட்டு போறதுக்கு பதிலா வஜ்ர வெளியே கூட்டிட்டு போயிருங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். சொல்றதே கேளு. கேமராவோட ஒளிச்சு வச்சிடுறேன். ரெக்கார்டை போட்டு துணியை மறைச்சு வச்சிருவோம். அப்போ ஒன்று பண்ணுவோம். வஜ்ர சும்மா வெளியே கூப்பிடுவானா? இப்போ அவங்க செம்ம பசியில் இருப்பாங்க. பக்கத்துல ஒரு கடை இருக்கு. என்னடா கக்கு சொல்லியா ஏறி குச்சி கூட சாப்பிட இடத்துக்கு போயிடலாம். வாழை வச்சு எல்லாத்துக்கும் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். வாழாவோ இல்ல நானும் யாரோ ஒரு ஆள் கூப்பிட்டு போயிட்டு அங்க போய் ஸ்நாக்ஸ் வாங்கி அதுக்குள்ள நீங்க செட் பண்ணி நான் கேமரா மட்டும் ஒளிச்சு வச்சிரும். நீங்க வரதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் உள்ள வாங்க. நாம வந்து ஒரு பங்கம் பண்றோம். சரியா? சரி, டீ ரெடி ஆயிடுச்சு. போய் டீ வாங்கிட்டு வருவோம். இந்த கடையில் தான் டீ சொல்லியிருந்தோம். கண்ணாடி கிளாஸ் இருக்கானே? கண்ணாடி கிளாஸ் இல்லையானே?
பரவாயில்ல, என் கண்ணாடி கிளாஸ் இருந்தால் தான் குடிப்பியா? அவன் சௌரியமாக இருக்கும் நமக்கு. நான் நீங்களும் ஒரு ஆய் சொல்லியிருக்கேன் விளாக்கு. எங்கள் அண்ணனுக்கு இலவசமாக முட்டியை கொடுத்துருக்காரு. உங்களுக்கு சொந்த ஊர் எதுனே? சரிங்க, நான் ரொம்ப நேரம் ஆச்சு, இருட்டவே ஆரம்பிச்சிச்சிங்க பாரு நண்பா. பாரு இப்போ கேட்டு கேமரா லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் பாரு, சூப்பர். டைம் உண்மையிலே லேட் ஆச்சு. இப்போ எப்படியும் ஒரு 6:37 கிட்ட இருக்கும். 6:40 பாருங்க, 6:40 ஆச்சு. ஆனாலும் பரவாயில்ல, கேமரா கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுது நண்பா. உண்மையிலேயே நான் கேமராலாம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது டீ வந்து அண்ணன் போட்டு கொடுத்தாரு. அண்ணன் மனசு மாதிரி தான் இருக்குது டீ. அண்ணன் மனசை பற்றி பார்த்துட்டீங்களா நீங்கள்? அண்ணன் மனசு அப்படி பேசினார்ல, இலவசம் தங்கமாக பேசினார். அதாவது இலவசமாக கொடுத்தாலும் இவ்வளோ தரமாக கொடுப்பாரு. டீ உண்மையிலே சூப்பராக இருக்கு. சரி, ஓகே, ரூமுக்குள்ளே வந்தாச்சு. இவன் என்னடா சத்தம் போடாமல் நிற்கிறான். வந்தாச்சு. இப்போ என்னன்னா, ரசிக்கு முன்னாடியே உன்ட்டு ஒன்று சின்னதாக சொன்னது ஃபுல்லாக நாங்கள் பிளான் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ வஜ்ரு பாத்ரூமில் இருக்கான்னு தெரிய வேண்டாம். இப்போ வஜ்ரு வந்து அஸ்லாம் வெளியே கூப்பிட்டு போயிடுவான். அதனால் கேமரா வந்து எங்கேயா ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருவான். நீ வர்றப்ப என்ன கண்ட போடுவான், லேக்குக்கு போகும் அப்படின்னு நீ கூப்பிடு. நீங்கள் என்னை உசுப்பாமல் போயிட்டீங்க. அப்போ லேக்குக்கு போகும் நீ கூப்பிடு. லேக்கெலாம் போக வேணாண்டா, தேவையில்லாத இங்கேயே வீடியோ எடுப்போன்டான்னு நான் சொல்கிறேன். அப்போ நீ என்னடா இங்கே வந்துட்டு வெளியவே போக மாட்டேங்க, லேக்குக்கே போக மாட்டேங்க, நீ கற்று. அதை வச்சுட்டு நம்ம ஃபுல்லாகவே பேசிடலாம். அப்படி சண்டை போடுவோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசிகிட்டே இருக்கோம். ஓகேவா? ஓகேவாடா? சரி நண்பர்களே, இப்போ வந்து கேமரா வந்து பெட்டில் மேலே ஒரு இடத்துல ஃபிட் பண்ணிட்டோம். சரியா? இது வந்து வச்சிருக்கு பார்த்தோன்னே தெரியாத மாதிரி ஒரு இடத்துல தான் வச்சுருக்கோம். உங்களுக்கு நான் பேசுகிறது தெரியுதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் முக்கியம். இப்போ அடுத்து என்னென்னா, நம்ம ப்ராங்க் பண்ண போகிறது இந்த இடத்துல தான் பண்ண போகிறோம். இங்கே தான் மெயின் டோர் இருக்குது, திறந்து வரட்டும். வந்ததுக்கப்புறம் ரசிகலாம் சண்டை போடுவோம். அக்கா பண்ணலாம். வச்சு பரத்தையும் கூட்டு வந்துரு, பாலா மட்டும் வாங்கிட்டு வரட்டும். நீங்கள் வாங்க. நீங்கள் வாங்க, நம்ம இங்கே கிளம்புறதுக்கு சிலது எடுத்து வைக்கணும். என்னடா சாப்பாடு சொல்லிட்டுண்டா? என்னடா எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது? லூசு போனோம். லேக்கு போகணும்டா. ஏன்டா இங்க சும்மா சுத்திக்கிட்டே இருக்கீங்கடா? சும்மா இருக்கடா, கொஞ்ச நேரம் கழிச்சு போண்டா. ஏன்டா பிரச்சனை? சரி இருடா, வாங்கிட்டு வரது சாப்பிட்டு போண்டா. அங்க இருந்து நீ ஊர்ல கிளம்பி இங்க வந்து சும்மா லேக்கு போகாம என்னடா பண்ற? ரூம்குள்ளே வந்துட்டு இருக்கடா. ரசிக்கு ஒரு அளவு தான்டா. நானும் பாத்தேன். ரசிக்கு தூங்குனது நம்ம. நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கடா, நானே தான் வெளிய போயிட்டு வந்தோம். என்னடா சும்மா இங்கே வீடியோ எடுக்கணும்னு இருக்கான்டா. அவன் வந்ததுல இருந்து என்னடா பண்ண போறீங்க? மதுரையில அதுக்கண்டியா கிளம்பி வந்திருக்கேன். மதுரையில அதுக்கண்டியா கிளம்பி வந்திருக்கேன். ரூம்குள்ளே இருக்கணும்னு நினைச்சிருந்தா நான் அங்க வந்திருப்பேன்டா. டேய் சும்மா இருங்கடா, நைன் இருக்காதீங்கடா. நீ வேற நடுநடுல கத்திக்கிட்டு இருக்க. என்னாச்சு நண்பா? லேக் போவோன்னு சொல்றேன்டா. வேணாம்டா. வாங்க லேக் போவோம். ஏண்டா அங்க மதுரையில இருந்து வந்தா இல்ல எங்கேயுமே சுத்த மாட்டேன்டா. வரவே மாட்டேன்டா. என்னடா இதுவரை என்னடா வீடியோ எடுத்தீங்க? பொறுங்க வாங்க. அதுக்கு நீங்க இங்கே வா வீடியோ எடுப்ப. டேய் இங்க வேற எடுத்த புதுசா அப்ப லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. வேணா நீங்க போங்கடா, நான் வரலடா. ப்ளீஸ் பாரு. நீ வீடியோ எடி அப்பல இருந்து எடுப்போம்டா. அப்பல இருந்து இப்படி தான் பேசிட்டு இருக்கான். போடா நான் பாக்கறேன்டா. சரி லேக் போவோம் வா. நான் வரல, நீ போ. டேய் என்னடா வர? நீ வந்தோ நீங்க சொன்னா இருந்துட்டோம். வா ஒழுங்கா நான் சொல்றேன் லேக் வா. வீடியோ லேக்ல எடுக்கல. உனக்கு என்னப்ப? வீடியோ லேக்ல என்ன வீடியோ எடுத்து? லேக் எடுக்கவே இல்லல. சொல்லு அவன்ட்ட சொல்லு. வந்ததுல இருந்து இங்க தான் எடுத்துறோம். எல்லாமே இங்க தான் பண்ணிருக்கோம். என்ன பண்ணோம்? இங்க என்ன பண்ணோம் சொல்லு. சரி வேற எங்கயாச்சும் நம்ம சுத்துறோமா? எங்கேயுமே இடம் இல்ல. நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப லேக் ஃப்ரீயா இருக்கும்டா. எப்பறா ஃப்ரீயா இருக்கும்? லேக் ஃப்ரீயா தான் இருக்கும். காலையிலே கூட்டமா இருக்குடா. இப்ப எப்பறா இருக்கும்? லேக் ஃப்ரீயா தான் இருக்கும். நைட் நைட் எப்பற கூட்டமா தான்டா இருக்கும். நைட்னா ஃப்ரீயா இருக்கும்டா. அவன் சொன்னே தெரிஞ்சுக்கவே மாட்டான். புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிட்டு இருக்கா? வந்ததுல புரிஞ்சுக்கவே மாட்டான்டா. என்னடா எவ்வளவு நேரம் தான் அழைக்கிறது? ஐயோ
போவாரு சண்டை எனக்கு பிரிச்சுட்டு பழக்கம் மாதிரி பண்ணா என்ன பண்ணுவேன்? அதுலயே புடிச்சு வச்சு 2 நிமிஷம் அவன் என்ன கத்துனோனே இங்க உட்கார்ந்துட்டான். எனக்கு என்னடா நான் கேமரா அங்க வச்சிருக்கேன், இந்த பாரு நான் கேமரா அங்க வச்சிருக்கேன், இவன் இங்கே உட்காந்துட்டான். எனக்கு இந்த ஆங்கிளே தெரியவே இல்லை. அதனாலதான் நான் வந்துட்டு அதை டிவி போய் பாரு நோண்டுனேன். வந்து கரெக்டா இப்படி உட்காந்துட்டான். கரெக்டா அப்படி நிக்கிறானே, இவனுக்கு அங்க தெரியக்கூடாதுன்னு இவ்வளவு இப்படி நின்னுட்டு இருந்தேன் நானு பின்னால பாத்துக்கிட்டு. இது வந்து அநியாயத்துக்கு குட்டி பிராங்கடா. இது வரைக்கும் என்னென்னமோ பிராங்க் பிடிக்குது, குட்டி பிராங்க. சரி என்னடா போய் டீ ஆர்டர் கொடுத்து வந்தீங்களா? இதுல என்னடா என் தலைவன் என்ன தெரியுமா பண்ணா, அதாவது என்னைய பார்த்து பேசுறாராமா, உனக்கு அவன் மூஞ்சி தெரியல, என்னைய சிரிச்சுக்கிட்டே பேசுறான். என்னால அப்பப்ப அடக்கவே முடியல. எனக்கு டக்குன்னு சிரிப்பு வரும். இப்படி திருப்பி சிரிச்சுட்டு அதுக்கடி திருப்பி எனக்கு முடியவே இல்லை, சிரிச்சுட்டே இருக்கான். என்னடா சிரிக்கிறா, நானும் அங்கிட்ட திருப்பிட்டேன். இப்போ வச்சுட்டு வந்து கதவை பூட்டிட்டு இருக்கான், நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். என்ன உண்மையிலேயே சஸ்பெக்ட் பண்ணியா கொஞ்சமாச்சு? இல்ல அதாவது கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு பிராங்க் பண்ண ஒரு ஃபீலிங்கு. ஆனால் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாகவும் இல்லை, ஏன்னா எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அது போக நம்மளாம் பண்ணுறத விட எனக்கு அவர் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அடிக்க போனீங்க. அது நீ போன கேப்பில் நாங்கள் வந்து சண்டை போடுற மாதிரி உனக்கு நடித்த மாதிரி ஒரு பிம்பம் நாங்கள் கிரியேட் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் அப்படி தான் போச்சு. ஆனால் ஓகே, சம்திங். இப்போ நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னே தெரில. நீங்கள் என்ன பிளான் போட்டாங்கன்னு தெரில. பின்னாலே போகிறோம், வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்க நண்பர்களே, நம்ம பசங்க தான் மேகி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் எல்லாரும் வெளியே பார்சல் வாங்கிட்டு ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு கூட மனசு இல்லை. சரியான குளிர், பயங்கரமான குளிர். ஆக்சுவலாக நம்ம வந்த நேரமே வந்து சரியான வெயில் நேரம் தான் இத்தனைக்கும். இருந்தாலும் செம்ம குளிர். என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது இந்த வட்டம். நான் காருக்குள்ளேயே வந்துட்டு காரில் நான் ஹீட்ரு போட்டு உட்காந்துருக்கிறேன், ஏன்னா முடியல. சரி நண்பர்களே, அவ்வளோதான். இப்போ இரவு நேரத்தில் நம்ம வந்து லேக்குக்கு வந்தாச்சு. லேக்கு எதுக்கு வந்திருக்கோம்? இந்த நேரத்துலயோ கண்ணாடி போடுவான் என் நண்பன். போட்டோ எடுக்க முடியுங்க, போன் ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருச்சு, படுத்துறாங்க. கையில என்னதுடா அங்க இடத்துல நீங்க சண்டை போட்டீங்கன்னு எங்களுக்கு அவசரமா வர சொன்னீங்க. ஆக்சுவலா அதுல ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. என்னன்னா அதெல்லாம் பிளான். இவனை கூப்பிட்டு போய் இவங்க டீ வாங்க வச்சது, போய் போனது எல்லாமே நாங்க முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். ஆறி போச்சு. ஆறி போன நடிப்பை பத்தி சொல்லுங்க. நம்ம நான் டீ கடைக்கு போயிருக்கேன், அழகா நடிச்சு கூட்டு போனோம் தெரியுமா? அவன்கிட்ட கேள், நம்ம நடிப்பு டீ குடிக்க கூட்டு போனாங்க. அவளோட ப்ரொஃபைல் நம்ப மாட்டேன். கூட வரணும் நம்ம அப்படி சொல்லிட்டோம். இல்ல நான் வாரணும் அப்படின்ட்டு. என்னடா வாங்குறீங்க? என்னதுடா அது? காராபுரி பூரி. நண்பா நமக்கு நம்ம உரப்பா இருக்கு அதோட. அப்படியா? ஐயோ வேணாம், உரப்பான நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இவ்வளவு உரப்பா சாப்பிடுறது பிரச்சனை இல்ல, அதுக்கப்புறம் பாத்ரூம் போய் உட்காந்துட வேண்டியது. சமக்கம். சும்மா லேக்க சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். என்னடா பண்றீங்க? என்னடா பண்றீங்க? ஒரு கைய மண்டையில ஒரு கை மத்த மண்டை வச்சு அட்டை உள்ள போ, அடி போ. புடி. மண்டை வச்சு அட்டை விட்டு. ஆக்சுவலா எனக்கு இது பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி வச்சோன்னா என்ன ஆகும்னா, நிறைய பேர் இதை பாக்குறதுக்காக வந்து குப்பையை போடுவாங்க இல்லையா? உண்மையிலேயே அநியாயத்துக்கு ஒரு சிவிக் சென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா பாலா. அதாவது இது வரைக்கும் அவன் எந்த குப்பையும் ஒரு பேப்பர் கூட கீழே போட மாட்டான். என்கிட்ட ஏதாவது நீ சொல்றா, அதாவது நாங்க கிளாஸ்ல எதை சாப்பிட்டாலும் நாங்க சாப்பிட்டாலும் நாங்க கீழே போடுற பேப்பர் எல்லாம் எடுத்து அவரு பேக்கோட வாட்டர் பாட்டில் வைக்கிறதெல்லாம் வைப்பாரு. ஆமா, கிளாஸ் ரூமே வந்து ஃபுல்லா குப்பை தான். ஆமா, அந்த குப்பையெல்லாம் எடுத்து ஒரு வெயிட்ல போய் நமக்கு நம்ம அத்தா கூட கம்மி. ஆனா பாலா, இது வந்து உன்கிட்ட இருந்து நான் ஒரு இது வியந்த ஒரு விஷயம். வியூவர்ஸ் சொல்லிருங்க, நம்ம கண்டிப்பா நண்பா எல்லாரும் பாராட்டுவாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ரொம்ப வயசுல இவன் வந்துட்டு இந்த கடை பபுள்ஸ் வாங்குறதுக்கு நின்றுட்டு இருக்கான். நண்பா எந்த வாங்குவோம்? 80 ரூபாயா 50 ரூபாயா? நண்பா 80 ரூபா முட்டை வேற மாதிரி வருமா? என்ன பெருசா வருமா? அப்படியா? பெருசா வருமா? இல்ல நண்பா சிறுசா வந்தாலே போதும். லாகர் வாங்கி கொடுப்பாரு நம்மளுக்கு. லாகர் வாங்கி கொடுக்குறாரு. லாகர் நீங்க சூஸ் பண்ணுங்க. எது லாகர் நீங்க டோரேமான் எடுப்போமா? டேய் இந்த இருக்கு பாரு. டேய் ரசிக்கு லாக் நண்பர்களே, ஆலாம் தெரிஞ்சு அவங்க தெரிஞ்சவங்க.
ஆனா இது ஒண்ணுதான் ஒரு படி. அவ்வளவுதான். இனிமே நண்பன் நண்பா பபிள்ஸா தெரிக்கணும், ரோடு முழுக்க பபிள்ஸ் தெரிக்கணும். என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாது. பிள்ளைங்களா பார்த்து சிரிச்சுக்கிட்டு பூனைக்குட்டி இதுல வேணும். நம்ம போனதுக்கு அப்புறம் வச்சிருந்து ஒரு 10 போனதுக்கு அப்புறம் வச்சிருந்து ஒரு 10 வாங்கிட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. அஜய் அண்ணன் சேட்டிங் பண்ணி சொல்லுவா. அவர் இங்க இருக்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் குடுக்கிறது ஓகே. இல்ல நீ அங்க இருக்குது எப்படி? அங்க இருக்குதுன்னா அது நம்ம டெலிவரி கேரளால யுஎஸ் வச்சிருக்கான். உங்களுக்கு தெரியாது. கொரியர் போட்டுறோம். கொரியர் தப்பு தம்பி. இல்ல அண்ணா நீ கேட்ட அண்ணா கனடா ஃப்ரெண்ட்ஸ் பேசிங்களான்னு கேட்டேன். ஸ்டோரி சரியில்லை. அண்ணா கனடா ஃப்ரெண்ட்ஸ் பேசிங்களான்னு கேட்டேன். அவர் சொல்றாரு கால் பேசணும் கேக்குறீங்களா சேட்டிங்ல பேசணும் கேக்குறீங்களா? யதார்த்தமா கேக்குறேன். அன்பா நண்பா அல்ல குதிரை மாதிரி இருக்கீங்க. குடிஞ்சீங்கன்னா குதிரை மாதிரி இருக்கீங்க. என்னடா குதிரை மாதிரி இருப்பாரு.